network attached storage using Raspberry Pi. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். WD external powered hard drive இதனுடைய unboxing வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த பர்டிகுலர் ஹார்ட் டிரைவை நான் ஒரு நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜை யூஸ் பண்ண போகிறேன், ராஸ்பெரி பை வச்சு அதை பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த ஹார்ட் டிஸ்க்கை எப்படி வந்து நம்ம நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுல முதல் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வேணும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஒரு ஹார்ட் டிரைவாக இருக்கலாம், இல்லை SSDயாக இருக்கலாம், இல்லை ஒரு பென் டிரைவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும். அதுக்கப்புறம் ராஸ்பெரி பை வேணும். இன்கேஸ் நீங்கள் ராஸ்பெரி பை யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா, இல்லை அதை பற்றின ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அது போக நமக்கு ஒரு வைஃபை ரவுட்டர் வேணும். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எய்தர் நீங்கள் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வைஃபை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஈத்தர்நெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், வைஃபை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் எது உங்களுக்கு அவைலபிளாக இருந்தாலும் ஓகே. ஒன்ஸ் உங்களுடைய ராஸ்பெரி பை வந்து பூட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து அதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் மவுண்ட் ஆகிட்டு டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதோட நேம் இங்கே வரும், ஹார்ட் டிஸ்க்னால் அதோட நேம் வரும். ஸோ என்னோட கேஸில் மை புக் அப்படின்னு காட்டுது. இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் எந்த ஐக்கானும் வரல அப்படின்னா நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இங்கே மேலே டாப்பில் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து ரூட் ஃபோல்டர். ரூட் ஃபோல்டருக்கு கீழே நமக்கு வந்துட்டு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ மீடியா கீழே உங்களுடைய யூசர் நேம் இருக்கும். ஸோ என்னுடைய கேஸில் பை அப்படிங்கிறத யூசர் நேம். ஸோ அந்த யூசர் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கோட மவுண்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ என்னோட கேஸில் மை புக் அப்படிங்கிற ஒரு மவுண்ட் பாயிண்ட்டில் மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்கலி இது ஒரு ஃபோல்டர் தான். ஸோ மை புக் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷேர்டு, சிஸ்டம் வால்யூம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு 2 ஃபோல்டர். ஸோ இது பேசிக்கலி நான் விண்டோஸில் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஷேர்ட் அப்படிங்கிறது நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய என்னுடைய ஹார்ட் டிஸ்க் இப்போ டேரெக்டாக வந்து நம்ம ராஸ்பெரி பையில் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதிலே வந்து ஹார்ட் டிஸ்க் ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒரு டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கூட நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணலாம். ஸோ cd/media/pi/ நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் நேம் கொடுத்துட்டு எல்எஸ் கொடுத்தோன்னா உள்ளே இருக்க ஃபோல்டர்ஸோட லிஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அகைன் cd ஷேர் எல்எஸ் கொடுத்தாலும் என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் வந்து நான் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷேர்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் தான் நம்ம நெட்வொர்க் வழியாக ஷேர் பண்ண போகிறோம் அக்ராஸ் நெட்வொர்க். ஸோ என்னோடய வீட்டில் எங்கே இருந்தாலும் இந்த ஷேர்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸையும் நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னுடைய டார்கெட், அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிஸ்டமை அப்டேட் பண்ணிக்கலாம். sudo apt அப்டேட். ஸோ இது வந்து உங்களுடைய சிஸ்டம் இருக்கிற ரெப்பாசிட்டரிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணும். எந்த ஒரு நியூ சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒன்ஸ் வந்து sudo apt அப்டேட் ரன் பண்ணுறது வந்து பெட்டர். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஏதாவது அவுடேட்டட் ரெப்போஸ் இருந்தாலும், அவுடேட்டட் வெர்ஷன்ஸ் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிடும். இது உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாது, பட் சாஃப்ட்வேர் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அந்த லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மெட்டா டேட்டா எல்லாமே வந்து அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம சம்பா டூல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். sudo apt install samba command. ஸோ இந்த கமாண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ SMBங்கிறது ஒரு டூல். இது பேசிக்காக வந்துட்டு ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் ப்ரோட்டோகால். பிட்வீன் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் நீங்கள் வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பிட்வீன் லினக்ஸ், விண்டோஸ், மேக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபைல் ஷேரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சம்பா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சம்பாவில் ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ SMBயோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு sudo edit /etc smb.conf. ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்க ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த ஃபைலோட எண்டுக்கு நம்ம போயிடுவோம். இந்த ஃபைலோட எண்டில் தான் நம்மளோட கான்ஃபிகரேஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபைல் நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் எது டைப் பண்ணாலும் டைப் ஆகாது. ஸோ நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் இன்சர்ட் அப்படின்னு கீ இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு டெர்மினலில் எடிட் பண்ணுறது
இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் காட்ட போகிறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு :Q எக்ஸ்க்ளமேஷன். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இதே கமாண்ட் இன்ஸ்டட் நீங்கள் எடிட் கொடுக்கறதுக்கு பதிலாக மவுஸ் பேட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது ராஸ்பெரி பையில் இருக்க டிஃபால்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு GUI டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் கூட நம்மளோட கான்ஃபிகரேஷன் எடிட் பண்ணலாம். ஸோ என்ன கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷேருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நேம்ங்கிறது வந்து நம்மளுடைய ஷேர் வந்து நெட்வொர்க்கில் என்ன நேம் இருக்கணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல போனால் PiShare அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா? நேம் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய பாத். ஸோ பாத்துங்கிறது எந்த ஃபோல்டரை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம், அக்ராஸ் நெட்வொர்க் நம்ம எந்த ஃபோல்டரை ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பாத். ஸோ நம்ம கேஸில் இந்த ஷேர்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் தான் நம்ம ஷேர் பண்ணோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லொக்கேஷனை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோல்டர் ஷேர் பண்ணணுமோ நீங்கள் அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ரைட்டபிள். ஸோ இந்த ஃபோல்டரில் த்ரூ நெட்வொர்க் யாராவது கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரில் அவங்க எதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணுமா கூடாதா, அதான் ரைட்டபிள் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் மாஸ்க். ஸோ கிரியேட் மாஸ்க்குங்கிறது இதுக்கான ஒரு பெர்மிஷன். ஸோ நான் 775 கொடுக்குறேன். அண்ட் டைரக்டரி மாஸ்க் ஓகே. ஸோ ஃபோல்டர் க்ரியேஷனுக்கும் அண்ட் அந்த டைரக்டரிக்கும் ஆனால் பெர்மிஷன் இது. ஓகே. ஸோ இது வந்து லினக்ஸ் பெர்மிஷன். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் இந்த பெர்மிஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான டெடிகேட் ஒரு வீடியோ பண்ணுறேன். அடுத்து பப்ளிக். ஸோ இது வந்து பப்ளிக்காக யாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோ, பேசிக்காக நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் யூசர்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் பண்ணணும். எல்லாருனாலும் இதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம பப்ளிக் வந்து நோ கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணது எல்லாமே ஆட் ஆகிடுச்சான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் இந்த கமாண்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ட் ஆஃப் ஃபைல் போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் ஃபைல் வந்தோம்னா நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம இதிலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பப்ளிக் ஆக்சஸ் நோ சொல்லிட்டோம். ஸோ இந்த டைரக்டரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அதான் பண்ண போகிறோம். ஓகே. sudo SMB பாஸ்வேர்ட் பண்ணி ஸோ எந்த யூசருக்கு இந்த பர்டிகுலர் ஷேர் வந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணுமோ அந்த யூசரோட நேம் போட்டுக்கலாம். ஸோ பைங்கிறது டிஃபால்ட் யூசர் நம்மளுடைய ராஸ்பெரி பையில் இருக்குது. ஸோ அந்த யூசர் நான் அலோவ் பண்ணணும் அப்படிங்கும்போது sudo SMB பாஸ்வேர்ட் passwd -a பை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஸோ பைங்கிற யூசருக்கு வந்து இப்போ ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு பைங்கிற யூசருக்கு ஆக்சஸ் வேணாம், நீங்கள் ஒரு புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அந்த யூசருக்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே எப்படி பண்ணுறதுன்னா sudo add user. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் அட்மின் அப்படின்னு ஒரு யூசர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த யூசருக்கான ஒரு பாஸ்வேர்ட். ஸோ இது வந்துட்டு SMB பாஸ்வேர்ட் கிடையாது, இது வந்து ரெகுலரான சிஸ்டம் பாஸ்வேர்ட். ஸோ எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அகைன் சேம் கமாண்ட் இன்ஸ்டட் நீங்கள் பைங்கருக்கு பதிலாக நம்மளுடைய புது யூசருடைய நேம் கொடுக்கணும். ஸோ ஷேர் -adminங்கிறத புது யூசரோட நேம். இப்போ இங்கே SMB பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அகைன் நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த யூசரும் வந்து SMB ஷேரில் ஆட் ஆகிட்டாங்க. ரைட். இப்போ யூசர் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணியாச்சு, SMB இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய SMB ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் நம்ம ஆட் பண்ண கான்ஃபிகரேஷன் அது யூசரோட ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிரும். sudo systemctl restart SMBD. ஸோ இதுதான் வந்துட்டு SMB ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட்.
ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராஸ்பெரி பையோடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நீங்கள் ஐபி ஸ்பேஸ் ஏ அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இதில் நமக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஐபி அட்ரஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு 0.223 அண்ட் இன்னொன்று வந்து 0.134. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போத் வயர்டு லேன் ஈத்தர்நெட்லேயே கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது போக வயர்லெஸ் வைஃபைலேயே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு 2 ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 எந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி வேணாலும் நம்மளுடைய ஷேர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விண்டோஸ்க்கு போயிட்டு விண்டோஸ்லேருந்து இந்த ஷேர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நீங்கள் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ரன்னில் / உங்களுடைய ஐபி அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ என்ன ஐபி அட்ரஸ் நீங்கள் அங்கே நோட் பண்ணிங்களோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும். 223 இல்லைனா வந்துட்டு 134 நம்ம கேஸில் அது வந்து வைஃபையோட ஐபி அட்ரஸ். ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம 223 யூஸ் பண்ணலாம். / நம்மளோட நேம் வந்து PiShareன்னு கொடுத்துருந்தோம் நம்ம கான்ஃபிகரேஷனில். ஸோ அந்த PiShare அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பேக்கப், மூவிஸ், டெஸ்ட் இதெல்லாமே வந்து நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில் இருந்தது. என்னுடைய விண்டோஸில் இந்த ஹார்ட் டிஸ்க் டைரெக்டாக கனெக்ட் ஆகலை, நீங்கள் பார்க்கலாம். ஸோ த்ரூ நெட்வொர்க் வந்து நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னொரு ஐபி அட்ரஸையும் போட்டு அதை வழியாக இதை ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அகைன் நம்ம ரன் போய்க்கலாம். ரன் போயிட்டு 134 / PiShare டைப் பண்ணுவோம். ஸோ 134 அப்படிங்கிறது வைஃபையோடைய ஐபி அட்ரஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நம்ம ஷேருக்குன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த யூசர் நேம் இப்போ கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். share-admin நான் கொடுத்த பாஸ்வேர்ட். ஸோ ப்ரீவியஸாக எனக்கு ஏன் வந்துட்டு பாஸ்வேர்ட் கேட்கல அப்படின்னா நான் வந்து ரிமெம்பர் மை க்ரெடென்ஷியல்ஸ்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் எனக்கு திரும்ப கேட்கல. ஸோ இப்போ இந்த யூசருக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அகைன் இது வந்து ஒர்க் ஆகிருச்சு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண யூஸரும் வந்து அங்கே கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய பாத்தும் கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஸோ ஷேர்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு எல்லாமே இப்போ வந்து ஷேர் ஆகிருக்கு. ஸோ என்னுடைய ராஸ்பெரி பை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் என்னோடய ராஸ்பெரி பை ரவுட்டரோட வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்கு. என்னுடைய லேப்டாப் வந்து வேற ஒரு லொக்கேஷன் இருக்குது, டோட்டலி வேறு ஒரு ரூமில் இருக்குது. ஸோ அகைன் என்னுடைய லேப்டாப்பும் அதே வைஃபை கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் என்னுடைய ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் த்ரூ வைஃபை நான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷனுமே இப்போ கிடையாது ஓகேங்களா. ஸோ இது விண்டோஸில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கிடையாது. நீங்கள் மேக் வச்சுருந்தீங்கன்னா மேக்லேயே ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட ஐஃபோன் இல்லை ஐபேட் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட யூஆர்எலும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போனீங்கன்னா ரிமோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிமோட்டுங்கிற ஆப்ஷனில் ஆல்ரெடி வந்துட்டு என்னோடய ஐபி அட்ரஸ் அண்ட் யூசர் நேம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னுடைய வைஃபை ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆட் நியூ லொக்கேஷன். இதில் வந்து நீங்கள் SMB அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் ஈத்தர்நெட்டோட ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வைஃபையோட ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் யூசர் நேம், ஸோ நம்ம அங்கே க்ரியேட் பண்ண யூசர் நேம் வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஓகே, அண்ட் பாஸ்வேர்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். அகைன் இது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம PiShare அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போனோம்னா இங்கே வந்து நம்ம அங்கே ஷேரில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்து நமக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டர்லேருந்து வந்து நீங்கள் ஏதாவது காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணலாம் ஓகேங்களா. அதை இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். இல்லை வேறு ஒரு ஃபோல்டர் உங்கள் ஃபோனில் சம் ஃபோட்டோஸ் இருக்குது, அது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணணும்னா டேரெக்டாக நீங்கள் ஃபோன்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே டேரெக்டாக வந்து ஹார்ட் டிஸ்க் மூவ் ஆயிரும். ஸோ நம்ம ஃபோன் வந்து எந்த விதத்துலையும் ஹார்ட் டிஸ்க்கோட டேரெக்டாக கனெக்ட் ஆகலை. பட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஃபோன் வந்துட்டு சேம் வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் வைஃபை நெட்வொர்க்கில் உங்களுடைய ராஸ்பெரி பை அந்த உங்கள் ஃபோன் ரெண்டுமே கனெக்ட் ஆகிருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஐபேடில் எப்படி இந்த ஃபைல் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐபேடில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு இந்த 3 டாட் இருக்க ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் டு சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து சர்வரோட அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ பேசிக்லி சர்வர் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஐபி அட்ரஸ் தான். ஸோ இங்கே வந்து SMB // அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐபி அட்ரஸ். அகைன் வந்து நீங்கள் சேம் நெட்வொர்க்கில் இருக்கணும். ஸோ சேம் வைஃபை நெட்வொர்க்கில் உங்களுடைய ஐபேடும் கனெக்ட் ஆகிருக்கணும்.
அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஐபி போட்டுட்டு கனெக்ட்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கெஸ்ட் இல்லை ரெஜிஸ்டர் யூசர்னு சொல்லிட்டு. ஸோ ரெஜிஸ்டர் யூசர் சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய யூசர் நேம், நம்மளுடைய யூசர் நேம் வந்து share-admin அதை நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த யூசருடைய பாஸ்வேர்டு. ஓகே, நம்ம பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் PiShare அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அகெயின் நம்ம ஐபேட்லேருந்து எதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸையும் காப்பி பண்ணி நம்ம ஐபேடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்வர், அதாவது நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து ராஸ்பெரி பையில் கனெக்ட் ஆகிருக்கு, அது வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. பட் நம்ம 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கு இப்போ ஆக்சஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஐபேட்லேருந்து பண்ணோம், ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து பண்ணோம். ஸோ ஐஃபோனுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இப்போ என்கிட்ட ஐஃபோன் இல்லை, ஸோ அதனால் நான் காட்ட முடியல. பட் ஐஃபோனுக்கும் சேம் ப்ராசஸ் தான். அண்ட் விண்டோஸ்லேருந்தும் நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இல்லை, ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.